தமிழக அமைச்சர்கள் தங்கமணியும் KP அன்பழகனும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையை பார்க்கலாம். நேர்முக தேர்வை பொறுத்தவரை தனியார் ஓட்டலிலே நடத்துவதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை RK நகர் இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால், தேர்தல் நன்னடத்தை விதிமுறை இருக்கின்ற காரணத்தினாலும், வேறு இடங்களிலே நடத்துகின்ற போது அந்த நேர்காணலுக்கு வருகின்றவர்களுக்கு இருக்கை வசதியோ அல்லது சிற்றுண்டி வசதியோ தேநீர் வசதியோ கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதற்காக ஒரு ஹோட்டலிலே நடத்தியிருக்கின்றோம். அதிலேயே ஒளிபரப்பில்லாமல் நடைபெறுகின்ற நேர்காணல் இது. அவர்கள் சொல்லுவதைப் போல ஏதோ தனியார் ஹோட்டலில் நடத்தினால் அதில் ஒளிமறைவு இருக்காது என்று சொல்லுகின்றார்கள். 100க்கு 100 அம்மாவின் ஆட்சியிலே ஒளிமறைவில்லாமல் நடைபெறுகின்ற நேர்காணலில் யார் தகுதியான நபர்களோ அவர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதேபோல மொத்தம் 375 உதவி பொறியாளர்கள் நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் 300 எலக்ட்ரிக்கல் உதவி பொறியாளர்களுக்கும், 50 சிவில் பொறியாளர்களுக்கும், 25 உதவி பொறியாளர் அதாவது மெக்கானிக்கலுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் ஒதுக்கவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கென்று அரசின் விதிமுறைக்கு உட்பட 3% அடிப்படையில் மொத்தம் 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மெக்கானிக்கல் பொறுத்தவரை 25 உதவி பொறியாளர்கள் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் அரசின் சட்டத்துக்கு உட்பட்டு 6 உதவி பொறியாளர்கள் ரோஸ்டரில் போய்விடுகின்ற காரணத்தினால் அந்த ஒன்றில் மட்டும் அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை மொத்தம் 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 375 பேரில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தனியார் ஓட்டலில் நடைபெறுவதை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நேர்காணலுக்காக எழுத்தேர்வு எழுதுகின்ற போது என்ட்ரன்ஸ் ஃபீ என்று சொல்லி அவர்களிடத்திலே 500 ரூபாய் அரசு வாங்கியிருக்கின்றது. அதை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பேராசிரியர்கள் தேர்வு நடத்திய காரணத்தினாலும் அவர்கள் அதை திருத்தி அந்த மார்க் பட்டியலை வெளியிட்டதற்காக 1.5 கோடி ரூபாய் அவர்களுக்காக அளித்திருக்கின்றோம். மீதி இருக்கின்ற பணம் அவர்கள் இந்த அரசுக்கு கட்டிய பணம், அது அரசுக்காக இருக்கக்கூடாது, அவர்களுக்கே செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஹோட்டலும் ஏற்பாடு செய்து சிற்றுண்டி மற்றும் தேநீர் வசதி எல்லாம் செய்தரப்பட்டிருக்கின்றது. எந்த நேர்காணல் நடைபெற்ற அந்த தகுதியான நபர்களை, நேர்காணல் நடைபெறுகின்றவர்களை நீங்கள் சந்தித்து கேட்டால் அதனுடைய உண்மை நிலைமை தெரியும். இங்கே சென்னையில் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே மின் வாரியத்தில் நடத்த முடியாத ஒரு நிலைமை, வேறு சென்னை மாநகரத்துக்குள் எங்கேயும் நடத்த முடியாது. அதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு தனியார் விடுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒளிமறைவு இல்லாமல் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் தகுதியான நபர்கள் நிச்சயமாக நியமிக்கப்படுவார்கள். பட்டியல் வெளிவந்ததுக்கு பின்னால் தெரியும். அதே போல அந்த பட்டியலினுடைய மார்க்கை வெளியிடவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பட்டியலினுடைய மார்க் அந்த வேட்பாளர் யார் யாரோ அவர்களுக்கெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது நெட்டில் மூலமாக, இணையதளம் மூலமாகவே வெளியிடப்பட்டிருக்கின்றது. யார் இணையதளத்தை பார்த்தாலும் அவருடைய மார்க்கை பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கின்ற போது வேண்டுமென்றே குற்றச்சாட்டை அரசின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அவர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும் சொல்கின்றார்கள். அதே போல கட் ஆஃப் மார்க்கும் எந்தெந்த ரோஸ்டரில் ரிசர்வேஷன் இருக்கின்ற ரோஸ்டரில் எந்தெந்த கட் ஆஃப் மார்க் எந்தெந்த தகுதி அடிப்படையில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதுவும் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. இப்படி எல்லோருக்கும் இணையதளத்தில் கிடைத்ததுக்கு பின்னால் அது யாரும் மார்க் வெளியிடவில்லை, ஏதோ ஒரு மர்மமாக நடைபெறுகிறது என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலாக இது உயர்நீதிமன்றத்திலே அவருடைய கட்சியின் சார்பாக மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக ஓராண்டுக்கு முன்பாகவே நடைபெற வேண்டிய இந்த நேர்காணல் இப்பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்தினோம் என்று சொன்னால் மீண்டும் உயர்நீதிமன்றத்திலே சென்று தடையாணை வாங்கி இதை நிறுத்திவிடலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முழுக்க அரசியலுக்காக அவர்கள் செய்கின்ற காரியம். இது அம்மாவுடைய அரசு, நேர்மையான அரசு, ஒளிமறைவு இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக நிச்சயமாக அந்த வேட்பாளர்கள் தகுதி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே நாமக்கல் கேட்டபோது சொல்லியிருந்தேன், மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற போது தமிழகத்தில் தேவைக்கு அதிகமாகவே மின் உற்பத்தி இருக்கின்றது. அதனால் எவ்வளவு கோடைகள் இருந்தாலும் சரி தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை.
யாரோ ஒருத்தரை சொல்லுங்க. யாரோ சொன்னான்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் வந்து அதான் சொன்னேன், நான் டிரான்ஸ்பரண்டாக நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீ அந்த வேட்பாளர் அந்த இவங்க கேண்டிடேட்டை கேட்டு பாருங்க. யாராவது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். இப்போ சென்னையில் கோட் ஆஃப் கான்டக்ட் நடக்குதுங்க. எப்படி நடத்த முடியும்? எங்கள் அரசு அலுவலகத்தில் நடத்த முடியும்? அதுதான் இதுக்கு முன்னாடி நடக்கல. இப்போ நாங்கள் அதான் சொன்னோம், கேண்டிடேட் தான் நம்ம அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு செலவு பண்ணல என்ன தப்புன்னு சொல்கிறேன். இது என்ன தப்பு? ஏன் ஹோட்டலில் வச்சாதான் தப்பு நடக்குமா? நேர்மையானவங்களுக்கு எங்கே நடந்தாலும் நேர்மை தான். குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு எங்கே வச்சாலும் அது குறுகிய கண்ணோட்டமாக தான் தெரியும். விட்டாச்சு தான் கையில் கூட இருக்குது. விட்டாச்சே எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா கேண்டிடேட்டுக்கும் தெரியும். அந்த கட் ஆஃப் மார்க்கு எந்த ரிசர்வேஷன் ரோஸ்டர் பிரகாரம் அவங்களுக்கு வெளியிட்டு இருக்குது, எல்லா கேண்டிடேட்டுக்கும் தெரியும். அரசுக்கு சொந்தமான எத்தனையோ விடுதிகள் இருக்கு, ஏன் தனியார் விடுதி? இல்லை, அங்கே வைக்கின்ற போது அந்த கேண்டிடேட்டுக்கு சிற்றுண்டி கொடுப்பதற்கோ தேநீர் கொடுப்பதற்கோ வசதியாக இருக்கும், போந்திருக்கு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஒரு அரசு அலுவலில் வெளியே போகிறதுக்கு இடமெல்லாம் வந்து சாமியானா போட்டால் வெயிலாக இருக்குதுன்னு நாளைக்கு நீங்களே குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. இதில் என்ன தப்புன்னு சொல்கிறேன், நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இது டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும். எங்கே நடந்தாலும் டிரான்ஸ்பரண்டாக நடக்குது. அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுத்ததா நீங்கள் பாராட்டுறதை விட்டுட்டு கேண்டிடேட்டுக்கு வந்து நாங்கள் நல்லா செய்கிறத வந்து நீங்கள் பாராட்டாமல் அதை குற்றச்சாட்டு சொல்கிறது நேர்மை. எது இப்போ சென்னைக்கு அது அப்படி இல்லை, அறிவிச்சிட்டானவே கோட் ஆஃப் கண்டக்ட் தான். ஆமாங்க, நேர்முக தேதி அறிவிச்சிட்டா. அப்போ மெட்ராஸில் வச்சுருந்தோம், அதை மாற்றி இப்போ காஞ்சிபுரம் அதான் சொன்னேன். அப்போவே அதில் தான் சொன்னேன். இப்போ சென்னையில் நடக்காமல் வெளியே நடக்கிறதுக்கு காரணம் சொல்கிறது கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்குதுன்னு சொல்கிறேன். அப்போவே ஹோட்டலில் தான் வச்சுருந்தோம். நாங்கள் இந்த எண்ணத்தில் தான் வச்சோம், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக கிடையாது. ஏதாவது எங்காவது பிரேக் டவுன் ஆயிருந்தா அது 1 hour 2 hour அதை சரி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் ஆகிருக்கலாம், வேறு ஏதாவது லைன் கட் ஆகிருக்கலாம், அதை ரிப்பேர் ஆகிறதுக்காக 1 hour 2 hour எடுத்துப்பாங்க ஒழிய மின்வெட்டுங்கன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நமக்கு இப்போ எவ்வளோ மின்சாரம் தேவை, எவ்வளோ கிடைக்குது? ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட 18,000 மெகாவாட் மின்சாரம் இருக்கிறது. நமக்கு தேவை இப்பொழுது 14,000 தான். அதர் ஸ்டேட்டு கொடுக்குறாங்க, விண்ட் பவரு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 900 அம்மா இருக்கும்போது 986 மெகாவாட் அதர் ஸ்டேட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஆணையிட்டு இருக்கிறோம்.